திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பேர் ஆதரவோடு தளி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கதிர் அருவாள் சின்னத்திலே நான் போட்டியிட இருக்கிறேன். இன்றைக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி என்பது வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தொழிலாளர், விளிம்புநிலை மக்கள், பழங்குடி மக்கள் அவருடைய மேம்பாட்டை உயர்த்துகின்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை அனைத்தும் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு உதவுமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான மண். மத சார்பின்மைக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளை, வகுப்புவாத சக்திகளை, அவரோடு கூட்டணி வச்சிருக்கின்ற எவரையும் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதே போல்தான் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வகுப்புவாத சக்திகளையும் அவரோடு துணை சேர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளிலும் கண்டிப்பாக தோற்கடிப்பார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும். 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதோடு மட்டுமில்லாமல் தளி தொகுதியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நான் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களிடத்தே கொடுத்தேன். அந்த வாக்குறுதிகள், பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது தளி சட்டமன்ற தொகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி இல்லை. பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் உயர்கல்வி கற்க வேண்டுமென்றால் அதாவது ஓசூர் செல்ல வேண்டும் அல்லது கிருஷ்ணகிரி செல்ல வேண்டும், பெங்களூர் செல்ல வேண்டும். ஆகவே தளி தொகுதியில் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு தளி தொகுதியில் அரசு கலை கல்லூரியை அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதே போல தொழிற்பயிற்சி கல்லூரி, ITI தொழிற்பயிற்சி கல்லூரியை நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு, அதாவது விளையாட்டு திடல் இல்லாமல் இருந்தது. பல இளைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் என்னிடத்தில் ஒரு ஸ்டேடியம் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். சட்டமன்றத்தில் தொடர்ந்து தளி சட்டமன்ற தொகுதியில் ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தளி தொகுதியில் 5 ஏக்கரில் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த விளையாட்டு அரங்க பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் சுமார் 1,18,000 ஏக்கர் ஒன்றிய மாநில அரசுகள் காவேரி வடக்கு யானைகள் சரணாலயம் மற்றும் காவேரி தெற்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் வனவிலங்குகளும் குறிப்பாக யானைகளும் குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து விவசாயியுடைய நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதோடு வனவிலங்குகள் மற்றும் மனித விலங்குகள் தொடர்ந்து மோதலினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தன. அதற்கு இழப்பீடு கிடைக்காமல் இருந்தது. கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு பயிர் சேதத்துக்கும் உயிர் சேதத்துக்கும் இழப்பீடு பெற்றுக் கொடுத்திருப்பதோடு இன்றைக்கு நிரந்தரமாக வனவிலங்குகள் மற்றும் மனித மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் இதுவரை எந்த அரசும் சோலார் ரோப் மின்சேலி அமைப்பதற்கு நிதி ஒதுக்காமல் இருந்தார்கள். சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 35 லட்சம் ரூபாய் விதமாக
19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு 55 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சோலார் மின்வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீதமுள்ள 105 கிலோமீட்டர் தூரமும் வருங்காலத்தில் நிச்சயமாக சட்டமன்றத்தில் வலியுறுத்தி அந்த 105 கிலோமீட்டர் தூரக்கும் அந்த சோலார் மின்வேலி அமைத்தரப்படும். அதோடு மட்டுமல்லாமல் அரை நூற்றாண்டு கால கோரிக்கை, அதாவது தளி ஊராட்சி ஒன்றியம் என்பது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஊராட்சி ஒன்றியம். அதை இரண்டாக பிரித்து அஞ்சட்டியை மையமாக வைத்து புதிய ஊராட்சி ஒன்றியம் தொடங்க வேண்டும் என்பது அந்த கோரிக்கையும் நான் தேர்தல் நேரத்திலே பொதுமக்களிடத்திலே கொடுத்திருந்தேன். அந்த வாக்குறுதியும் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அஞ்சட்டியை மையமாக வைத்து, அதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்குள் அஞ்சட்டி ஒன்றியம் பிரிப்பதற்கான அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள். இது அஞ்சட்டி பகுதி மக்களுடைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கை. அதோடு மட்டுமல்லாமல் மலை கிராமங்கள், அதாவது தொழுவெட்டா, புல்லெட்டி, வேல்கரை போன்ற மலை கிராமங்களுக்கு வன சட்டங்கள் தடையாக இருந்ததால் சாலை அமைக்க முடியாமல் இருந்தது. அந்த வன சட்டங்களை, அதாவது ஒன்றிய அரசுடைய அனுமதி பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரிக்கு அரசு நலத்திட்டங்களை அறிவிக்க வருகை தந்தபோது ஏறத்தாழ 75 ஆண்டு கால கோரிக்கை அது மலை கிராமங்களுக்கு சாலை வசதி அமைக்கப்பட வேண்டும் என்பது. அந்த கோரிக்கையும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மலை கிராமங்களுக்கு சுகாதார வசதிக்காக 5 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதே போல 2 துணை சுகாதார நிலையங்கள் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்களுடைய சுகாதார நலனுக்காக இன்றைக்கு சுகாதார கட்டமைப்பை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளி தொகுதியிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வருங்காலத்தில் நிச்சயமாக அஞ்சட்டி பகுதியை ஒட்டி ஒரு அரசு தொழிற்பயிற்சி பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல அஞ்சட்டியில், அதாவது பேருந்து நிலையம் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. அதையும் வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம். அதோடு மட்டுமல்லாமல் தளி தொகுதி என்பது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3650 அடி உயரத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுவதால் இந்த பகுதியில் பசுமை குடில் அமைத்து விவசாயிகள் ரோஜா, ஜர்பரி போன்ற கொய்மலர்களை உற்பத்தி செய்து அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த பசுமை குடில் அமைத்து மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுடைய மலர்களை பாதுகாக்கும் வகையிலே குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வருங்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பகுதியில் குறிப்பாக இன்றைக்கு ஓசூர் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில் நகரம். இன்றைக்கு தேன்கனி கோட்டை எடுத்த கோலெட்டி பகுதியில் 850 ஏக்கர் பரப்பில் அரசுடைய நிலம் இருக்கிறது. விவசாய நிலங்களை கையகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில், அதாவது தொழிற்பேட்டை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலும் அதே போல நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜா இடத்திலும் நானும் நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பிரகாஷ் அவர்களும் இந்த பகுதியில், அதாவது கோலெட்டியிலே ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையும் வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். யார் போட்டிட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதியில் பலமாக இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 56,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் 75,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.